சோ இப்பதான் இந்த மாரத்தான் டாஸ்க் எல்லாம் முடிஞ்சிருக்கு. பிக் பாஸ் இந்த டாஸ்க் அபிஷியலா க்ளோஸ் பண்ணிட்டாப்ல. சோ எல்லாரும் டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறம் அர்ச்சனா எப்படி ஜெயிச்சாங்க, அவங்க அதுக்கப்புறம் என்ன சம்பவம் பண்ணாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் இந்த வீடியோல பாத்திரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பாக்குற எல்லாரும் மறக்காம லைக் பண்றீங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். லைக் பண்ணிட்டு எத்தனை லைக் அப்படிங்கறத மட்டும் கமெண்ட்ல போட்டுருங்க. இப்ப நம்ம சம்பவங்களுக்குள்ள போயிடலாம். இந்த டூயல் பேட்டில் நடந்தது இல்லையா, ரெண்டு பேரும் ஆடி இருப்பாங்க. அர்ச்சனா முதல்ல வந்து ஆடிட்டாங்க, அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. விஜய் வர்மா நிக்சன் ஆடி இருப்பாங்க. இதுல விஜய் வர்மா விட்டு கொடுத்த மாதிரி தான் ஆடி இருப்பாரு, அதனால நிக்சன் ஜெயிச்சிட்டாப்ல. அதே மாதிரி பூர்ணிமாக்கும் விசித்ராக்கும் நடந்திருக்கும். இதுல பூர்ணிமா வழக்கம் போல ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா விசித்ராவால இந்த இடத்துல அந்த அளவுக்கு ஆட முடியல, இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆடினாங்க. சோ பூர்ணிமா இதுல ஈஸியாவே ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் நீங்க காலைல எல்லாரும் ப்ரோமோல பார்த்த மாதிரி மாயா ரவீனா விளையாடும் பொழுது இதுல பெருசா சம்பவம் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் இல்லையா, அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் பெருசா சம்பவம் நடக்கல, சப்புன்னு முடிச்சு விட்டாங்க. அதுல நம்ம ரவீனா பொண்ணு பூர்ணிமா போட்ட ஓட்டால ஈஸியாவே ஜெயிச்சிருச்சு. அப்புறம் விஷ்ணுவும் தினேஷும் ஆடும்போது விஷ்ணுவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஒரு வழியா இந்த 5 பேட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, தம்பிங்களா எல்லாரும் நல்லா ஆட்டீங்க, ஜெயிச்சவங்களுக்கு எல்லாம் 3000 கிடைச்சது இல்ல, அது எல்லாத்தையும் ஸ்கோர் போர்ட்ல போயிட்டு எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, இந்த டைம்ல பார்த்தா நிக்சன் பைபிள்ல ஸ்கோர் போர்ட்ல அதிகமாயிட்டாப்ல. உண்மையை சொல்லணும்னா விஜய் வர்மா விட்டு கொடுத்ததுனால தான் நிக்சன் இந்த இடத்துல ஜெயிச்சாப்ல. எனக்கு தெரிஞ்சு டான்ஸ் யாரு நல்லா ஆடினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து மணி ஆடின டான்ஸ் சூப்பரா இருந்தது. பட் அவர் இந்த டாஸ்க்ல விளையாட உள்ள, மேபி அவர் இந்த டாஸ்க்ல விளையாடி இருந்தாரு அப்படின்னா மேபி அவர் வின் ஆயிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்படியோ ஸ்கோர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால நிக்சனுக்கு ஒரு பாயிண்ட பிக் பாஸ் கொடுத்துட்டாப்ல. அடுத்து இந்த வீட்ல யார் 2 பேர் கேரக்டர் விட்டு வெளியில வரல சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அதிசயமா இந்த இடத்துல எல்லாருமே நியாயமா ஓட்டு போட்டாங்க, ஃபேவரட்டிசம் எல்லாம் பார்க்காம. அதனால இந்த இடத்துல அர்ச்சனாவும் தினேஷும் அதிகப்படியான வாக்குகள் வாங்கி செலக்ட் ஆயிட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன். நம்ம நிக்சனால தினேஷ்க்கு ஓட்டு போடாம இருக்க முடியல, ஏன்னா சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் இல்ல, அதனால டைரக்டாவே இந்த இடத்துல தினேஷ்க்கு ஓட்டு போட்டாப்ல. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு தினேஷ் உண்மையிலேயே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதே மாதிரி சில பேர் இந்த இடத்துல விக்ரமையும் மென்ஷன் பண்ணாங்க, ஏன்னா அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி. நான் கூட யாருமே அவரை கண்டுக்கலையோ அப்படின்னு நினைச்சேன். ஒரு 3-4 ஓட்டிங் வித்தியாசத்துல தான் அவருக்கு போச்சு. இருந்தாலுமே எல்லாருமே அவரை மென்ஷன் பண்ணாங்க, அதுக்காக நாம பாராட்டலாம். பட் ஓவராலா இந்த இடத்துல தினேஷ் அர்ச்சனா 2 பேருமே ஜெயிச்சிருப்பாங்க. கடைசியா இந்த இடத்துல பிக் பாஸ் இவங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, அர்ச்சனா நீங்க யாருக்கு உங்களோட பாயிண்ட கொடுக்க விரும்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் 2 நிமிஷம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா இந்த இடத்துல பூர்ணிமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இவங்க வந்து தான் வந்து இந்த கேங்ல இல்ல அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக இதை பண்ண மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இவங்க சொன்ன ரீசன் அப்படி இல்ல. கடந்த 2 வாரமா பூர்ணிமா திருந்திட்டா, அவளோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பூர்ணிமாவே இந்த வீட்டுக்குள்ள இருக்கா, அதனால இதை நான் அவளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல பூர்ணிமாக்கே ஷாக். இது நமக்கு கிடைச்சிருச்சா, இவன் நமக்கு கொடுத்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி செம ஷாக் ஆயிட்டாங்க. செம சந்தோஷத்துல வந்து கட்டி பிடிச்சு அந்த பாயிண்டையும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இதுக்கு நடுவுல நம்ம விஷ்ணு மாயா செமையா மொக்க பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இததான் காலையில எடிட்டர் மாத்தி போட்டு நம்மள ஏமாத்தி விட்டாப்ல. விஷ்ணு இந்த இடத்துல போயிட்டு யார் 2 பேர் நல்லா பண்ணாங்கன்னு சொல்ல சொன்னா என் நெஞ்சில் குடி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ் விட்டாப்லையா, மாயா டக்குன்னு யாரு பூர்ணிமாவா அப்படின்னு கலாச்சு விட்டாங்க. அதனால இந்த இடத்துல திரும்பவும் அதையே சொல்லி விஷ்ணுவை கலாச்சாங்க. அது மட்டும் இல்லாம உன்னுடைய ஃபேவரட்டிசம் தான் என்னோட கேமுக்கு பெரிய இதுவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவை கலாச்சிருப்பாங்க. அதை எடிட்டர் மாத்தி போட்டு நம்மளை ஏமாத்தி விட்டாப்ல. அட்லாஸ்ட் இத்தனை நாள் அர்ச்சனா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்றேன், நல்லா என்டர்டெயின் பண்றேன், எனக்கான ஒரு இது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு. கடைசியில அது அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. பட் அது அவங்க மூலியமாவே இன்னொருத்தங்க கைக்கு போயிடுச்சு. அதுதான் இந்த இடத்துல வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஆனா இவங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறது வரும் வாரங்கள்ல தான் தெரியும். மாயா பூர்ணிமா கடையில சண்டையை மூட்டி விடுறதுக்காக இதை பண்ணாங்களா, இல்ல உண்மையாவே தான் இந்த கேங்ல இல்ல அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக இதை பண்ணாங்களா அப்படிங்கறதெல்லாம் வர வாரங்கள்ல தான் தெரியும். இப்பதான் இந்த பஞ்சாயத்து எல்லாமே முடிஞ்சு இந்த டாஸ்கே முடிச்சு விட்டுருக்காங்க. சோ இதுக்கப்புறம் தான் இந்த எலிமினேஷன் ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்ன கேட்டீங்க அப்படின்னா இந்த வாரம், அதாவது இந்த டான்ஸ் மாரத்தான் டாஸ்க்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல அர்ச்சனா, விக்ரம், தினேஷ் இவங்க 3 பேர் தான் என்னோட சாய்ஸும் கூட. இதுல டாப் மோஸ்ட் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்ச்சனா அண்ட் விக்ரம். கண்டிப்பா இதுல டவுட்டே வேணாம். தினேஷ் இன்னைக்கு நல்லா பண்ணாரு, அதையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால அவருக்கு அந்த ஒரு பாயிண்ட் போனதையும் எந்த வகையிலும் தப்பு சொல்ல முடியாது. சோ உங்களோட டாப் பிக்ஸ் யார் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம அர்ச்சனா எதுக்காக பூர்ணிமாக்கு இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறத பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் வீடியோ பாக்குறீங்க, வீடியோ பாக்குற எல்லாரும் லைக் போட்டீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுவேன். சோ மறக்காம அதை பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.